உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். போடுங்க போடுங்க. போதும் போதும். சாப்பிடு. வா, சாம்பார் ஊத்தவா? நல்ல வாசனை. அத்தை, எம்பிட்டு சமைச்சிருக்கீங்க வகை வகையா. ஒண்ணு நல்லா சாப்பிட்டா இன்னொன்னு சாப்பிட முடிய மாட்டேங்குது. அம்பிட்டு ருசியா இருக்கு எல்லாம். இனிமே இத்தனை செய்யாதீங்க. பாருங்க, இந்த முருங்கைக்காய் தொக்க வைக்கவே மனசு வர மாட்டேங்குது. அப்புறம் இந்த பீர்க்கங்காய் கூட்டு. ஐயோ, அம்பிட்டு ருசி வேற லெவல் அத்தை. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கும் போதெல்லாம் எச்சு ஊறுது. அடியே வள்ளி அம்மா, ஒரு கூட்டு பொரியல் வதக்கல்னு 3 வகை கறி பண்ணி குழம்பு ரசம் வச்சதுக்கு எம்பிட்டு ஸ்லாகிக்கிறியே. என் அத்தை, என் மாமியார் தயிர் சாதம் பண்ணாலும் அம்புட்டு ருசியா இருக்குண்டி. வீட்டு பசுமாட்டுல பால் கறந்து கைப்படாம உர போட்டு தயிர் சாதத்துல சாதம் எங்கன்னு தேடணும்டி. அப்படி இருக்கும். அந்த தயிர் சாதத்தை இன்னைக்கு முச்சூடும் தின்னுகிட்டே இருக்கலாம், தெரியுமா? அப்பதா அந்த தயிர் சாதத்தை பத்தி சொல்லும் போதே உங்களுக்கே நாக்கு வருதே. அப்பா, சீக்கிரம் நம்ம வீட்ல ஒரு மாட்டை பிடிச்சு காட்டுங்க. நான் அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டே ஆகணும். சரி, செஞ்சிருவோம். அப்படித்தானே? இங்க பாரு, அந்த தயிர் சாதத்தை போறவ சாப்பிட்டுக்கலாம். இப்ப இந்த சாப்பாட்டை ஆற விடாம சாப்பிட முடியும். ஆமா, எங்க அத்தா மாப்பிள்ள வந்தாரு, அதுக்கப்புறம் ஆளைய பார்க்க முடியல. எங்க போயிட்டாரு? அம்மா மாமாவை கூட்டு போனாங்கப்பா. அக்காவும் தம்பியும் அப்படி என்னதான் பேசுவாங்களோ தெரியல. கூட்டிட்டு வந்துடுறேன், ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா சாப்பிடுங்க. மாமா வந்துட்டு இருக்காரு, ஏதாவது பேசி சமாளி. இங்க பாருடா கார்த்தி, அதெல்லாம் நீ ஊருக்கெல்லாம் போக முடியாதுடா. நாங்க முடிவெடுத்துட்டோம். அணுவை கூப்பிட்டு வளையல் அடுக்கி பூச்சுட்டி விழா நடத்த போறோம். நீ உன் பொண்டாட்டி சுந்தரியோட கூடவே இருந்து நல்லா கவனிக்கணும். ஏமாப்ல சாப்பிடலையா? இல்ல மாமா, நான் அணு ஃபங்க்ஷன் விஷயமா பேசிட்டு இருந்தேன். என்ன மாப்ள, உங்களை கலக்காம முடிவு எடுத்துட்டோன்னு கோவப்படுறீங்களா? ஒண்ணும் இல்ல மாப்ள, நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாமே தான். நாளைக்கு மறுநாள் நாள் நல்லா இருக்கு, அதனாலதான் அன்னைக்கே வச்சுட்டோம். மாப்ள, அனுவோட வீட்டுக்காரர் வரும்போது நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும். ஐயோ மாமா, நான் எப்படி பாத்துக்க முடியும்? ஏன் மாப்ள, என்ன பிரச்சனை? இல்ல மாமா, அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க்கு? ஆபீஸ் சம்பந்தமா. என்ன ஆபீஸ்? மாமா, துபாயில் இருக்க ஆபீஸுக்கு இங்க இருந்து என்ன மாப்ள வேலை? அதுல துபாயில இருக்கிற ஆபீஸோட கிளைண்ட் இங்க வராரு. சிங்கப்பூர்ல இருந்து அவர் அன்னைக்கு தான் வராரு. ஸோ நான் சிங்கப்பூர் கிளைண்ட்டை துபாய் ஆஃபீஸ்க்காக மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணலன்னா துபாய் ஆஃபீஸ்க்கு சிங்கப்பூர் கிளைண்ட் கிடைக்க மாட்டாங்க. ஸோ பிரச்சனையாயிடும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க?
அதாவது மாமா, துபாய் ஆஃபீஸ்க்கு சிங்கப்பூர் கிளையண்ட் கிடைக்க மாட்டாரு. சிங்கப்பூர் கிளையண்ட் கிடைக்கணும்னா நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். இல்லைன்னா துபாய் ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை ஆயிடும். மாப்பிள, நீங்க என்னமோ சொல்றீங்க, ஏதோ புரியுற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு முழுசா விளங்கல மாப்பிள. அதாவதுங்க, இவன் என்ன சொல்றான்டா, இவன் வேலை பார்க்கிற ஆபீஸ்ல இருக்கிற நாட்டுல இருந்து வேற நாட்டுல இருக்கிறவரு கிளைண்ட் ஆமா, அவரு வரத இவன் பார்க்கணுமா? ஓ அப்படியா? ஆமா மாமா, அப்படித்தான். சரி மாப்பிள, அவர் எப்போ வர்றாரு? அவர் அன்னைக்கு தான் வராரு மாமா. அன்னைக்கு தெரியுது மாப்பிள, அன்னைக்கு எப்போ வர்றாரு? அன்னைக்கு காலையில வந்துருவாரு மாமா. காலையில தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க போய் பாருங்க, பேசிட்டு வாங்க. நாம ஃபங்க்ஷனை சாயங்காலம் வச்சுக்கலாம். இல்ல மாமா, அது சொல்ல முடியாது. ஒருவேளை அவரு சாயந்தரம் வந்தாருன்னா? அதுவும் பிரச்சனை இல்ல மாப்பிள. சாயங்காலம் வந்தா சாயங்காலம் போய் பாருங்க, ஃபங்க்ஷனை காலையில வச்சுக்கலாம். மாப்பிள, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே, காலையில வச்சுக்கிட்டா என்ன, சாயங்காலம் வச்சுக்கிட்டா என்ன? காலையில ஒரு நல்ல நேரம் இருக்க மாதிரி சாயங்காலம் ஒரு நல்ல நேரம் இருக்கும், அதுல பார்த்து வச்சுக்குவோம். நீங்க இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த ஃபங்க்ஷன் நல்ல நேரத்தில் நடக்கணும், அந்த நேரத்துல நீங்க இருக்கணும். அப்படித்தான். அப்பல உங்க கிளையண்ட் வந்தாருன்னா அவர் எப்படி என்ன ஏதுன்றதை நம்ம பாத்துக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாம விசேஷத்தை மாத்தி வச்சுக்குவோம். அவ்வளவுதானே? இல்ல மாமா, அது அன்னைக்கு தான் தெரியும். அதுவும் பிரச்சனை இல்ல மாப்ள, அவங்கள காலையிலேயே வர வச்சிருவோம். உங்களை காலையில கூப்பிட்டாங்கன்னா நீங்க காலையில போங்க, இல்லன்னா காலையிலேயே ஃபங்க்ஷனை வச்சுக்குவோம். ஒருவேளை உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்க போயிட்டீங்கன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. அனு கூட மாலினியும் சுந்தரியும் பேசிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க தானே, அவங்க பேசிட்டு இருப்பாங்க, டைம் போயிடும். மாப்ள, உங்க வேலைக்கு எந்த கேடும் வராது. அது போதுமா? போற என்ன, வாங்க சாப்பிடலாம். இல்ல மாமா, நீங்க போங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன மாப்ள, இன்னும் என் மேல கோவம் போலியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. மாமா, இவனுக்கு என்ன கோவம் இருக்க போகுது? நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஏத்தா, அக்காவும் தம்பி இம்புட்டு நேரம் பேசி தெரியலையா? அட வாங்க மாப்ள, பொண்டாட்டியோட ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க. சரி வாங்க. சரி மாமா. வாங்க மாப்ள. இன்னும் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் போடு. சாப்பிடுதா? சாப்பிடுங்க. வாங்க மாப்பிள்ள. அக்கா, சாப்பாடு எடுத்து வைங்க. தம்பி, நீங்களும் சாப்பிடுங்க. வேணாக்கா, எனக்கு இப்ப பசி இல்ல. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டோம், நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். சரி. என்ன மாமா, எங்க உட்காருதுன்னு யோசிக்கிறீங்களா? தோ இங்க உட்காருங்க. உட்காருங்க மாமா. என்ன இம்புட்டு யோசிக்கிறீங்க? அட என்ன மாமா நீங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷமே முடிஞ்சு போச்சு. இன்னும் எல்லாரும் முன்னாடியும் சுந்தரி பக்கத்துல உட்கார வெக்கப்படுறீங்களே. சும்மா உட்காருங்க மாமா. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. அட உட்காருங்க. மாலினி, தட்டை வாங்கி மாமா கிட்ட கொடு. சுந்தரி, முடி மாமா கிட்ட கொடு. ஆத்தா சுந்தரி, மாமா, உங்க ஆத்தாவும் அப்பத்தாவும் சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு மறுநாள் வீட்டுல விசேஷத்தை வச்சிருக்கு. அப்பா, அத்தையும் அப்பத்தாவும் எதுவும் சொல்லல. எந்த ஃபங்க்ஷனை பத்தி சொல்றீங்க? அது அணுவுக்கு வளையல் பூச்சுட்டு விசேஷம் நாளைக்கு மறுநாள் நம்ம வீட்டுல வச்சிருக்கு. மாலினி, தண்ணி எடுத்து கொடு. தண்ணி குடி. தண்ணி குடி. மெதுவா மெதுவா.
பாத்து. அடியே இப்ப என்ன சோக்கு சொல்லிட்டாரு உன் மாமாண்டு இந்த சிரிப்பு சிரிக்கிறவ? நான் கோவமா போறேன். அடியே மாலினி நில்லடி. எனக்கு தெரியும் சுந்தரி எதுக்கு சிரிக்கிறான்னு எனக்கு தெரியும். சுந்தரி வேணா, நீ இப்ப சிரிச்சு எல்லார் முன்னாடியும் காட்டி கொடுக்கற அதானே? நான் ஒன்னும் சொல்லலையே. எனக்கு தெரியும். அப்பா சுந்தரி என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அம்மா நீங்களும் நம்பாதீங்க. யாரும் நம்பாதீங்க. அது என்ன சங்கதி என்று சொன்னா தானே தெரியும். நம்பாதீங்கன்னு சொல்ற. அவளும் சொல்ல மாட்டா, நீயும் சொல்ல மாட்ட. ஏன் வாயாலே நான் மாட்டிக்கணும்னு தானே நீ அந்த சிரிப்பு சிரிச்சவ? இங்க பாரு, நானா ஒன்னும் சொல்லலையே. நீயே எதுவும் சொல்லாத. ம், இப்ப என்னண்டு 2 பேரும் சொல்ல போறீங்களா இல்லையா? ஒன்னும் இல்ல அத்தை. ஒரு நாள் சந்தைக்கு போகும்போது வளையல்காரங்கிட்ட வளையல் எம்பிட்டு கேட்டேன். அவன் 60 ரூபான்னு சொன்னான். நான் 30 ரூபாய்க்கு கேட்டேன். சரிதான். அவன் தரமாட்டேன்ட்டான். இதுல என்னடி இருக்கு? இனிமே தானே விஷயமே இருக்கு. 30 ரூபாய்க்கு தரமாட்டேன்னு சொன்ன உடனே நான் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தேன். சரி, அதுக்கு தரலன்னு சொன்ன உடனே சொன்னோன்ன திருடிட்டேன். அடி திருட்டு கழுத. என்னத்தா பழக்கம் இது? இல்லப்பா, சின்ன புள்ளையா இருக்கும்போது விவரம் தெரியாம செஞ்சுட்டேன். அத இன்னைக்கு வரைக்கும் மனசுல வச்சு இந்த புள்ள சிரிக்குதுப்பா. ஆ, நீ பண்ணது தப்பு தானே. அவ மட்டுமா சிரிப்பா? ஊரே தான் சிரிக்கும். அப்பாடா, நல்ல வேலை. போ, நான் போறேன். எனக்கு சோறம் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏய், சரி சரி, நான் இனிமே சிரிக்கல. விடு, வா வந்து உட்காரு. வா வாங்குறேன். உட்காரு, சாப்பிடுமா. வா. மாமா, நீங்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் தான் மாமா. ஆ. ஆ, எனக்கு கூட என் பாஸ் 2 நாள் லீவு கொடுத்திருக்காங்க. நாளைக்கு மறுநாள் விருந்து வச்சிடலாங்க மாமா. ஆனா புருஷனோட வந்தாதான் விருந்துக்கு அழகு. அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. நான் அனுகிட்ட பேசி அவரை வர வச்சிடுறேன். மாமா, இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா மாமா? என்னத்த இப்படி கேட்டுவிட்டவ? மாப்பிள்ளைய கேட்காமியா? அவர் இருக்க சொல்லியிருக்கேன். அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. அனுவோட வீட்டுக்காரர் வரும்போது பேச்சு துணைக்கு வேணும்ல. என்னடி லூசு மட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவ? இல்லாத்தா, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன்டா. அத எதை கேட்டாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி சரி, சாப்பிடாதா? நல்லா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. என்ன மாப்பிள உட்காந்துட்டு சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. நீ என்னடான்டா நல்லா இருக்குன்னு வாங்கி வாங்கி சாப்பிடுற. மாமா என்னடான்டா பெசஞ்சி பெசஞ்சி சாதத்தை கூழாக்கிடுவாரு போல. சும்மா இரண்டி, சும்மா அவங்கள போட்டு. மாப்பிள கூட்டு கொஞ்சம் வைக்கட்டுமா? வேணாம். ஆகட்டும்.
தூங்கலையா? நீ தூங்கலையா? இல்ல மம்மி, தூக்கம் வரல. அவர் ஏதோ கிளையண்ட் மீட்டிங், நைட் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. எனக்கு அங்க தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மம்மி, அவருக்கும் உங்களுக்கும் எப்பவும் பிரச்சனையாவே இருக்கு. உங்களுக்கு ஏன் மம்மி அவரை பிடிக்கல? பாத்தீங்களா, இப்ப அவரை பத்தி பேசினா கூட உங்களுக்கு கோபம் வருது. மம்மி, அவரு ரொம்ப நல்லவரு. யாருனே தெரியாத எத்தனையோ பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. யாருனே தெரியாத ஒரு அநாத பொண்ணான என்ன தத்தெடுத்து சொந்த மகளா வளர்த்ததோட இவ்ளோ பெரிய சொத்தை நிர்வகிக்கிற பொறுப்பையும் கொடுத்திருக்கீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை இருக்குன்னு விசாரிச்சு உதவி செய்றீங்க. இப்படி தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்யற நீங்க இவர்கிட்ட மட்டும் ஏன் மம்மி இவ்ளோ கோவத்தை காட்டுறீங்க? அவர் அப்படி என்ன மம்மி பண்ணாரு? மம்மி, கார்த்திக் ரொம்ப நல்லவர். என் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவரை வெறுத்துறாதீங்க. அவர் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர். நாளைக்கு இந்த பிரசவத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் கார்த்திய தனியா விட்டுறாதீங்க. ஒரு அம்மாவா இருந்து அவருக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க மம்மி. உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு ஏதாவது பிரச்சனை அது அந்த ஆண்டவனை கூட நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல இவர்கிட்ட சமாளிக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, குடும்பமே போனாலும் உண்மையை சொல்லிடுறது தான் கரெக்ட். இதுக்கப்புறமும் மேல மேல வளர விட்டா ஒவ்வொரு நாளும் நாம தான் மண்டையை பிச்சுக்கணும். மாமா, என்ன மாப்பிள்ள? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? அது என்ன மாப்பிள்ள இப்படி திணறீங்க? என்கிட்ட தானே சொல்ல போறீங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? மற்றவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. தயக்கமா? சரியா சொல்லணும்னா பயமா இருக்கு. என்ன மாப்பிள்ள, என்கிட்ட விஷயத்தை சொல்றதுக்கு பயம் தயக்கம்னு இம்பிட்டு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்ன விஷயமோ அது தெளிவா பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லுங்க. நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கொஞ்சம் சரியான மனநிலையில கேட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, நான் நல்லா தான் இருக்கேன், சொல்லுங்க. இல்ல மாமா, நான் சொல்றது டென்ஷனா இருக்கும்போது கோவமா இருக்கும்போது
அந்த மாதிரி சமயத்துல இல்லாம நார்மலா இருக்கும்போது கேட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான். இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கு டென்ஷன் கோவம் எதுவுமே இல்லாம சாதாரணமா தான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனா சுகர் பேபி கூட எனக்கு கிடையாது. நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல, பிரச்சனை பெருசு. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம. ஏன் மாப்பிள்ள, எம்பிட்டு பெரிய பிரச்சனையா இருந்தா என்ன? உங்க மாமன் நான் இருக்கேன், உங்க அக்கா இருக்காங்க, உங்களுக்காக உசிரியே தர்றதுக்கு உங்க பொண்டாட்டி இருக்கா. நாங்கெல்லாம் பத்தாதுன்னு வள்ளிக்கா, ஆத்தா, மாலினி, கிருஷ்ணா, இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, நாம தீர்த்துருவோம். இல்ல இல்ல மாமா, வந்து என்ன மாப்பிள்ள இம்பிட்டு சொல்றேன், இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? சொல்லுங்க மாப்பிள்ள. அதெல்லாம் இல்ல மாமா, உங்களை நம்பாம வேற யார நம்ப போறேன்? உறவென்ன விஷயத்த சொல்ல வேண்டியதானே மாமா. அணுவோட புருஷன். என்ன மாப்பிள்ள, அவருக்கு என்ன? அவர் எதுவும் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? இல்ல மாமா, நான் தான் அணுவோட புருஷனே.